ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறீர்களா? என்ன செய்ய போகிறோம் என்பதை அறிந்து கொண்டால் அதை எப்படி செய்ய போகிறோம் என்றும் யோசிப்போம். 3 நபர்கள் ஒரே வேலையை செய்ய ஆரம்பித்தனர். ஒரு பரப்புக்கு, அதாவது ஏரியா, வண்ணம் தீட்ட வேண்டும். இருவர் நடுவிலிருந்து வேகமாக ஆரம்பித்தனர். ஒருவர் நிதானித்தார். அந்த பரப்பை புரிந்து கொண்டார். ஒரு முறையை, மெத்தடை உருவாக்கினார். அதன் பிறகு ஓரங்களிலிருந்து உள்ளாக வண்ணம் தீட்ட தொடங்கினார். முடிவு, குறைவாகவே வண்ணம் வீணானது. வேலை கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. முதலாவதாக முடித்து விட்டார். எந்த ஒரு வேலைக்கும் இது பொருந்தும். திறமை குறைவால் அல்லாமல் எப்படி செய்ய போகிறோம் என்பதை சரியாக புரிந்து கொள்ளாததினாலேயே நேரத்தை இழக்கிறோம். வேகம் என்பது எப்போதும் வேகமாக செல்வதை குறிப்பதில்லை. சில வேளைகளில் வேகம் எங்கே ஆரம்பிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதில் தான் இருக்கும். திட்டம் போட்டு வேலை செய்ய வேண்டியதின் முக்கியத்துவத்தை சௌரப் கோஸ்வாமி இப்படி கூறுகிறார். இது போன்ற சிந்தனைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.